வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஹாட்ஸ்பாட் 2 படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். படம் பார்த்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியா தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் 1 பார்த்துருப்போம். அதில போய் அ விக்னேஷ் வந்து அவங்க ப்ரொடியூசர்ட்ட கதை சொல்ற மாரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அதே தான் இதுலயும் கன்டினியூஷனா காமிக்கிறாங்க. இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கர் வந்து கதை சொல்ற மாரி காமிக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்? பிரியா பவானி சங்கர் யாரு? அவருக்கும் விக்னேஷ்காந்துக்கும் என்ன ஒரு உறவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து லேட்டரா காமிக்கிறாங்க. இந்த கதை கொண்டு போன விதம் வந்து சூப்பரா இருந்துச்சு. இதுல வந்து ஒரு 3 ஸ்டோரி காமிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். அஸ்வினோட ஸ்டோரி ஒண்ணு காமிக்கிறாங்க. தம்பி ராமையாவோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து எம்.எஸ். பாஸ்கரோட ஸ்டோரி. ஒரு ஆக்டர் இருந்தாலே பயங்கரமா இருக்கும். இதுல எம்.எஸ். பாஸ்கர் அண்ட் தம்பி ராமையா 2 பேர் வந்து ஒரு படத்துல இருக்காங்கங்கும்போது, இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து தம்பி ராமையா மிரட்டுறாரு, அந்த சைடு எம்.எஸ். பாஸ்கர் மிரட்டுறாரு. எம்.எஸ். பாஸ்கருக்கு எழுதின டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டயலாகா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த மனுஷனுக்கு ஏன்யா ஆஸ்கார்லாம் குடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அதே சமயத்தில தம்பி ராமையாவோட ஸ்டோரி ஒண்ணு வரும்போது, அதுவும் வந்து அவரு ஆஸ் யூசுவல் எப்படி அடிக்க முடியுமோ அடிச்சு நவுத்தி போயிட்டே இருக்காரு. படம் குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. படத்துல ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும், பட் நல்ல படம் தான். ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்க முடியுமான்னு தெர்ல. ஒரு காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க அவங்கலாம் போய் பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கறக்கு ஒரு என்ஜாயபிளான ஒரு படம் தான் ஹாட்ஸ்பாட் 2. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு ஹாட்ஸ்பாட் 2 1 விடவே இது கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க.